வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இப்ப இருக்கிறது ஜூவோட அக்வாட்டிக் ஏரியால தான். வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதாங்க பாம்பு கழுத்து ஆமை. இதோட கழுத்து ரொம்ப தூரம் நீளக்கூடியதா இருக்கு. அதனால இத பாம்பு கழுத்து ஆமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான ஆமை ஆஸ்திரேலியா அதை சுத்தி இருக்க தீவுகளுக்கு பக்கத்துல இருக்க கடற்பகுதியில மட்டும்தான் காணப்படுது. அடுத்ததா இருக்குது ஸ்னாப்பிங் அலிகேட்டர் டர்ட்டில். இந்த ஆமை பாக்குறதுக்கு ஒரு முதல மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேரு. அது மட்டும் இல்ல, இதோட கடியும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வகையான ஆமைகள் அமெரிக்காவை சுத்தி தான் இருக்கு. நீங்க பாக்குற இதுதாங்க யாபி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான கிரேஃபிஷ். இறால் வகையை சேர்ந்த இந்த யாபி ஆஸ்திரேலியால மட்டும்தாங்க இருக்கு. இதுதாங்க ஆஸ்திரேலியா அப்புறம் நியூசிலாந்து பகுதிகளில் காணப்படுற லிட்டில் பென்குயின். கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லப்படுற பவளப்பாறைகள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. Mini coral reef. Yeah. That's where these fishes live. Coral reefs are even bigger. Like this entire hallway. This is mini. That's what I said. It's coral. Coral down this one. ஈல் அப்படின்னு சொல்லப்படுற விலாங்கு மீன். உள்ள இருக்கு பாரு. உள்ள இருக்கு பாரு மீன். அங்க பாரு ஈல். இதுல கடல் குதிரை இருக்கு. இந்த அக்வாரியத்துல இருந்த பெரிய ஃபிஷ் டேங்க்ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல மீன்களை வச்சிருந்தாங்க. இதுல சுறா மீனும் இருந்தது.
Again. Two shots. Tiny. Look how big they are. Baby chicken. Oh yeah. நம்ம ஊர்ல மரப்பள்ளி, வெள்ளப்பள்ளி, ஓணா, அரணை இதெல்லாம் பார்த்திருப்போம். இதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்குனே தனித்துவம் வாய்ந்த பள்ளிகள், ஓணான்கள், அருணை, அதாவது பாம்பு ராணின்னு சொல்லப்படுற அந்த அருணை இதெல்லாமே ஜூக்குள்ள வச்சிருந்தாங்க. முதல்ல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பள்ளி வந்து பாறைகள், மரக்கட்டைகள் இதுல வாழக்கூடியதா இருக்கு. இதோட பேரு கிட்ஜி ஸ்கிங்க். இது பேர் என்ன? Single black skink. It is single black skink. I think we should. இதோட பேரு ஷிங்கிள் பேக் ஸ்கிங்க். இது ஒரு விதமான நீலநாக்கு பள்ளி தான். இதோட வால் வந்து மொட்டை வாலா இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. இது ரொம்ப மெதுவா நடந்து போகக்கூடிய ஒரு பள்ளி. சென்ட்ரல் நெட்டட் டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விதமான பள்ளி மட்டும்தாங்க பார்க்கறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளி சைஸ்ல இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போஸ் கொடுக்குது பாரு கீழே. கீழே பாரு இங்க. பர்ன்ஸ் டிராகன் பேர். பார்க்கறதுக்கு நிறைய பள்ளிகள் இருந்தாலும் இங்க இருக்கிறதுலே ரொம்ப மிரட்டலா இருந்தது இந்த ஃப்ரில்டு லிசர்ட் தாங்க. இதோட கழுத்து பகுதியில இதோட தோல் வந்து ஒரு ஃப்ரில் மாதிரி இருக்கு. தன்னை ஒரு பெரிய மிருகமா காட்டிக்கிறதுக்காகவும் தன்னோட எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் இணைய கவரும் போதும் இந்த ஃப்ரில்லை இது பயன்படுத்துது. அது கண்ணு திறந்து பாக்குது பாருங்க. It's opening its eye. It's coming out from its rest. Oh, get it. இந்த ஓணான்கள் வரிசையில கடைசியா இருக்கிறது பாய்ட்ஸ் ஃபாரஸ்ட் டிராகன். பொதுவா அதிகமான வெயில் இருக்கும் போதும் நம்மளால தாங்க முடியாது, ரொம்ப குளிரா இருந்தாலும் உடம்பு தாங்காது. ஆனா இந்த வகையான ஓணான்களோட உடம்பு எப்படி செயல்படுதுன்னா, அதிகமான வெயில் இருக்கும்போது அந்த வெயிலோட உஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடம்போட உஷ்ணத்தையும் இது வந்து கூட்டிக்குது. ஆனா குளிர்காலங்கள்ல பெரும்பாலுமா இந்த வகை ஓணான்கள் வெளியில வரதே இல்லை. மானிட்டர் லிசர்ட் அப்படின்னு சொல்லப்படுற உடும்பு பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆஸ்திரேலியால எக்கச்சக்கமான உடும்பு வகைகள் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த உடும்போட பேரு லேஸ் மானிட்டர். பள்ளி வகையை சேர்ந்தாலும் இதோட வாயில இருக்க பாக்டீரியா காரணமா இதோட கடி வந்து விஷத்தன்மையுடையது அப்படின்னு சொல்றாங்க. லேஸ் மானிட்டர் கடி மட்டும் இல்லைங்க, வேற எந்த வகையான மானிட்டர் லிசர்ட் கடிச்சாலும், அதாவது வேற எந்த வகையான உடும்பு கடிச்சாலுமே அது வந்து விஷத்தன்மையுடையது தான். உடனே டாக்டரை போய் பார்க்கணும்.
அடுத்ததா ஆஸ்திரேலியால மட்டுமே காணப்படுற இந்த வகையான உடும்போட பேரு பெரண்டை. ஆஸ்திரேலியாவோட கிரேட் டிவைடிங் மவுண்டன் ரேஞ்சஸ்ல தான் இந்த பெரண்டை இருக்கு. ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் வழிபடுற தெய்வமா இந்த பெரண்டி இருந்திருக்கு. ஒரு பகுதியில இப்படி இருக்க, ஆஸ்திரேலிய பாலைவன பகுதியில வசிச்ச பூர்வ குடிமக்களோட விருப்பமான உணவாவும் இந்த பெரண்டி இருந்திருக்கு. இந்த பெரண்டியோட உடம்புல கிடைக்கக்கூடிய கொழுப்பை மருந்தாவும் பயன்படுத்தி இருக்காங்க. உலகத்துல உள்ள பெரிய உடும்புகள் பட்டியல்ல இந்த பெரண்டி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. But Mom, that was so easy to notice. Ma, that's a scientific name. But I didn't notice this. I was like, அடுத்ததா நீங்க பாக்குற இது வந்து மெர்டன்ஸ் வாட்டர் மானிட்டர். இது வந்து நீர் நிலம் ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடியதா இருக்கு. I found. But how is it? I missed it. அடுத்ததா இருக்க இது வந்து பாக்குறதுக்கு லேஸ் மானிட்டர் மாதிரியே இருந்தாலும் இது லேஸ் மானிட்டர் கிடையாது. இதோட பேர் வந்து ஹீத் மானிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடும்புகள்லயே ரொம்ப சின்ன சைஸா சொல்லப்படுறது இந்த பிளாக் ஹெட்டட் மானிட்டர் தான். இந்த வகையான உடும்பு ஆஸ்திரேலியா பூராவும் பரவலா காணப்படுது. இந்த வகையான உடும்பு வெயில் காலங்கள்ல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நடந்து உணவை தேடி நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்றி வச்சுக்குமா. இந்த மாதிரி செய்யறதுனால குளிர்காலங்கள்ல 6லேருந்து 7 மாசம் வரைக்கும் கூட இது வெளியே தலை காட்டாம ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிருது. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் உள்ள மலைப்பாம்புகளோட பட்டியலை தான் பார்க்க போறோம். இதுல முதல்ல இருக்குது சென்ட்ரலியன் கார்பெட் பைத்தான். இந்த வகையான மலைப்பாம்புகள் வந்து பாறைகள் ஓரமா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா இருக்குது ஆஸ்திரேலியாலே ரொம்ப பெரிய மலைப்பாம்பா சொல்லப்படுற இந்த ஸ்க்ரப் பைத்தான் தான். இது சின்ன வாலபில ஆரம்பிச்சு சின்ன கங்காரு வரைக்கும் கூட சாப்பிடுமா. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது டைமண்ட் பைத்தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்க்ரப் பைத்தான் மாதிரியே இதுவும் மார்சிபியல்ஸ் தான் சாப்பிடுது. ஆனா சின்ன சின்ன மார்சிபியல்ஸ் தான் சாப்பிடுது. வாலபி, போசம் அப்படின்ற மாதிரி கங்கார் அளவுக்கு போறதில்ல. அடுத்ததா நீங்க பாக்குற இந்த மலைப்பாம்போட பேரு ரஃப் ஸ்கேல்டு பைத்தான். பச்சை பாம்பு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பச்சை மலைப்பாம்பு வந்து முத இங்க தாங்க பார்த்தேன். 6 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த வகையான கிரீன் ட்ரீ பைத்தான் ஆஸ்திரேலியாலையும் அதை சுத்தி இருக்க தீவுகள்ல மட்டும்தான் காணப்படுது. மலைப்பாம்புகள் பட்டியல்ல கடைசியில இருக்குது இந்த ஓமோ பைத்தான் தான். ஆஸ்திரேலியாவோட மணல் வெளிகள்ல தான் இந்த வகையான ஓமோ பைத்தான் வசிக்குது. இரவுல மட்டுமே வேட்டையாடக்கூடிய இந்த ஓமோ பைத்தான அதிக விஷமான பாம்புகள் கடிச்சதுக்கு அப்புறமும் இது உயிரோட இருக்கிறதா சொல்றாங்க. Is it quite?
I think it. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியாவோட விஷப்பாம்பு பட்டியல தான். இதுல முதல்ல இருக்குது பிராட் ஹெட்டட் ஸ்னேக். இதோட தலைப்பகுதி கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால இதை பிராட் ஹெட்டட் ஸ்னேக்னு சொல்றாங்க. பிராட் ஹெட்டட் ஸ்னேக்னு சொல்றோம், ஆனா அது தலையவே காணோம். உள்ள வச்சிருவாங்க, அது தலையை எடுத்து காமிச்சிட்டே வருவாங்க. ரெண்டாவதா இருக்குது குப்பையோட குப்பையா தெரியுற இந்த டெத் ஆடர் தாங்க. இந்த குப்பையில இந்த பாம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். குப்பையோட குப்பையா இருக்கு பாரு. எங்க? இந்த அங்க இருக்கு பாரு சிவப்பு கலர்ல. இந்த குச்சி ஒன்று இருக்கு பாரு. I can't see. And it's called a leaf. With that, man. Can you see the brown color one? Ooh, these ones. Yeah, photo. Yeah, samaya pretty. அடுத்ததா இருக்குது பயங்கர விஷத்தன்மை கொண்ட இந்த டைகர் ஸ்னேக் தாங்க. இது வந்து மெல்பர்ன், டாஸ்மேனியா, அப்புறம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட கீழ்ப்பகுதி இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமா இருக்கு. All tiger snakes have white things, yellow things. Daddy, you know you can step on this to get a higher view? Yeah. I'm stepping in. It's so long. I already saw this room. This is a tiger snake வருது பாரு. Oh! Even it's smelling, so it's basically seeing. See how it's putting its tongue out? It's smelling. அடுத்ததா இருக்குது ரெட் பெல்லிட் பிளாக் ஸ்னேக். இந்த பாம்போட வயிற்று பகுதி வந்து ரெட் கலர்ல இருக்கு, அதனாலதான் இது வந்து ரெட் பெல்லிட் பிளாக் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான பாம்பு பொதுவா நீர்நிலை ஓரத்துல தான் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போம்போ ஹெட்லாண்ட் வீடியோல பாம்போட தோலை பார்த்ததா நான் சொல்லியிருப்பேன். இந்த வகையான பாம்பு தான் அந்த ஏரியால அதிகமா இருக்கு. ரெட் பெல்லிட் பிளாக் ஸ்னேக். Oh, இதான். It's one of the dangerous snakes in Australia, maybe. இது அந்த அவுட் பேக்ல வரும்ல, Poisonous. வராதா? வரலாம். இதானே அந்த இது. No, it could kill 100 people in 10 seconds. That is not a red-bellied black snake. அது வந்து வேற. Yeah, that could kill you in 10 seconds. This is the one that was next better. எவ்வளவு தூரம் வெர்டிகல் ஏறிட்டு இருக்கு பாரு. Oh, there's another snake. Look. இதை எடு. அடுத்ததா இருக்க இந்த பாம்பு தாங்க மோசமான பாம்பு. ஏன்னா இது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஸ்னேக்கு. ஈஸ்டர்ன் பிரவுன் ஸ்னேக். ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடற்கரை ஃபுல்லாவே இந்த பாம்பு பார்க்க முடியும். மோசமானவன்லயே முக்கியமானவன் பட்டியல்ல இதை முதல் இடத்துலயே சேர்க்கலாம். ஏன்னா மற்ற விஷப்பாம்புகள் வந்து அதிகமா யாரையும் போய் கடிக்கிறது கிடையாது. இந்த பாம்பால கடி வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ஆஸ்திரேலியால ரொம்ப அதிகம்.
விஷப்பாம்புகள் பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த இன்லேண்ட் டைப்பான் தான். ஆஸ்திரேலியாவோட பாலைவன பகுதியில மட்டுமே காணப்படுற இந்த வகையான இன்லேண்ட் டைப்பான் அதிக விஷத்தன்மை கொண்டதா இருந்தாலும் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது. அதனால யாரையும் பெருசா வந்து தாக்குறது இல்ல. அதிகமான வெயில் காலங்கள்ல இளம் மஞ்சள் நிறத்திலையும் குளிர்காலங்கள்ல கருப்பு நிறத்திலையும் தன்னோட உடல் நிறத்தை மாத்திக்குது. ஆனா இதோட சொந்தக்கார பாம்பா சொல்லப்படுற கோஸ்டல் டைப்பான் ஆஸ்திரேலிய கண்டத்தோட மேற்பகுதியில இருக்க கடலோர மலைப்பகுதிகளில் மட்டுமே வசிக்குது. இந்த கோஸ்டல் டைப்பான் பாம்பு ரொம்ப அலர்ட்டானதா இருக்கு. இதோட எதிரியை தாக்கும் போதோ இல்ல இதோட இரையை தாக்கும் போதோ ஒரே ஒரு கடியோட நிறுத்துறது இல்ல. தொடர்ந்து 4-5 கடியை கடிச்சுதான் அதை கொல்ல முயற்சி பண்ணுது. அதனால இந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன்னா இந்த பாம்பு உலகத்துல உள்ள விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கு. கடைசியா ஆஸ்திரேலியால மட்டுமே வசிக்கக்கூடிய தவளைகளையும் இவங்க ஜூக்குள்ள வச்சிருந்தாங்க. கிரீன் ட்ரீ ஃப்ராக், கிரீன் அண்ட் கோல்டன் பெல் ஃப்ராக், மேக்னிஃபிசன்ட் கிரீன் ஃப்ராக், இப்படி 3 வகையான தவளைகள் வந்து இவங்க கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இது வந்து கிரீன் ட்ரீ ஃப்ராக். டார்க் கிரீன் கலர்ல இருக்கிற இந்த தவளையோட உடம்புல அங்கங்க கோல்டன் கலர் இருக்கு. இந்த தவளையை தான் கிரீன் அண்ட் கோல்டன் பெல் ஃப்ராக் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா இதுதாங்க மேக்னிஃபிசன்ட் ட்ரீ ஃப்ராக். இந்த தவளையோட உடம்புல அங்கங்க பொட்டு வச்ச மாதிரி மஞ்சள் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கு. இந்த தவளையோட தலைப்பகுதியில இருக்க விஷம் வந்து அதோட எதிரிகளை கொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி. இதோட பேர் என்னவா? Magnificent tree frog.